தற்போதைய அண்மை செய்தி. நாகை மாவட்டத்தில் கடந்த 4 மணி நேரத்தில் 14.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்த பழனிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்த பழனிவேல், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் அனிதா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது கடந்த சில நாட்களாக தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து விட்டு கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்சமயம் புயலாக வலுப்பெற உள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் அதீத கனமழை பெய்யும் என கடந்த 2 நாட்களுக்கு முன்பே வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக நேற்று நாகை மாவட்ட ஆட்சியர் கனமழையை கருத்தில் கொண்டு இன்று ஒரு நாள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் மழையானது இன்று அதிகாலை 3 மணிக்கு தொடங்கியது. இந்த மழையானது தற்போது வரை விட்டு கனமழையாக பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் பார்த்தோம் என்றால் இதுவரை கடந்த 5 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. குறிப்பாக இதில் நாகப்பட்டினத்தில் 4 சென்டிமீட்டர் மழையானது அதிகபட்சமாக பதிவாகியுள்ளது. இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தாங்காங்கே சாலைகளில் மழைநீரானது தேங்கி காணப்படுகிறது. தற்சமயம் அந்த மழைநீரை அகற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்களும் அதேபோல் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கனமழையானது தொடர்ந்து இன்னும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தற்சமயம் செய்துள்ள மழையை மக்களை பெரிய அளவில் பாதிப்படைய செய்து வீட்டிற்குள்ளேயே முடக்கி வைத்துள்ளது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் வானிலையை பொறுத்தவரையிலும் தற்சமயம் மழை பெய்து வந்தாலும் கடல் சூழ்நிலையானது தற்சமயம் மாறியுள்ளது. கடல் வெகு சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் நாகப்பட்டினம் தொடங்கி கோடியக்கரை வரை உள்ள 36 மீனவ கிராமங்கள் உள்ளன. இந்த மீனவ கிராமங்களிலிருந்து ஏற்கனவே மீன்வளத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் உள்ளனர். படகுகள் அனைத்தும் பாதுகாப்பாக கரையிலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் பார்த்தோம் என்றால் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி சுற்றுலா தலமாக உள்ளது. இங்கு அதிகமான தொடர் விடுமுறை காரணமாக நாகை மாவட்டத்தில் சுற்றுலாவாசிகள் வந்துள்ளனர். இவர்கள் தற்சமயம் இந்த கடல் சீற்றத்தை பொருட்படுத்தாமல் கடலில் இறங்கி குளித்து வருகின்றனர். இதை தடுக்க உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்சமயம் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளது காரணமாக அந்த ஆபத்தை அறியாமல் சுற்றுலாவாசிகள் கடலில் குளித்து வருவது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.